இவர் தான் கடையோட ஓனர். இவர் வந்து ஒரு சவுதி. ஸோ இங்கே இருக்கிறவங்க நிறைய பேர் வித்தியாசமாக பார்க்குறாங்க. கோல்ட் மார்க்கெட்டு பக்கத்துலாம் போக போகிறோம். பார்த்துட்டு சொல்கிறான் கம்மியான சப்ஸ்கிரைபர் தான் இருக்குன்னு சொல்லி. கரெக்டாக ஸ்மூத்தாக இருக்குது. நல்ல வெஜிடபிள் மார்க்கெட்டுக்கு தான் நம்ம வரோம். தான் அதோட என்ட்ரன்ஸை பார்க்கலாம். உங்களுக்கு நிலவு வந்து சூப்பராக காட்சி தருது. இந்த மொபைல் சூப்பரான ஒரு மாலை பொழுது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து வியாழக்கிழமை, பழமையாக போல் லீவு நாள். காலையில் வந்து நாம் இன்டர்வியூ போயிருந்தோம். அந்த இன்டர்வியூ போன வீடியோ எடுக்க முடியலை. கொஞ்சம் பிஸியான டைம் எடுத்ததுனால அந்த வீடியோ வந்து எடுக்க முடியலை. இன்டர்வியூ போன நேரத்தில் வந்து ஒரு பெரிய ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். இன்டர்வியூ போகிறோன்னு சொன்னால் கண்டிப்பாக சிவி தேவை. ஆனால் சிவியை வந்து வச்சுட்டு போயிட்டேன், மறந்துட்டேன். ஃபைலை மட்டும் கொண்டு போய் தீக்கிறேன். என் அவ்வளவு டென்ஷனாகவும் பிஸியாகவும் இருந்துச்சு. அதுக்கு முக்கியமான காரணம், டிரைவர் ஒருத்தர் பேசியிருந்தேன். அவன் வந்து ரொம்ப லேட் பண்ணிட்டான். நம்ம வந்து 12 மணிக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ணணும். ஆனால் அவன் இங்கே வந்ததே 11:20க்கு. அப்போ கிட்டத்தட்ட நாம் இருக்கிற இடத்துலேருந்து இன்டர்வியூ நடக்கிற கம்பெனி போகிறதுக்கு 1 hour எடுக்குது. அப்போது நமக்கு ½ an hour எக்ஸ்ட்ரா அந்த இன்டர்வியூ நடத்துகிறவங்க வெயிட் பண்ண வேண்டியிருக்குது. அதனால் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டேன். ஸோ இருக்கிறத எடுத்துகிட்டு போயிட்டு என்னோட வந்து மற்ற 2 ஃப்ரெண்ட்ஸும் வந்திருந்தாங்க. இதோட முக்கியமான விஷயம்னு பார்த்திங்கன்னா, இந்த கம்பெனியை பற்றி நமக்கு எந்த ஒரு டீட்டெயிலும் கூகுள்லேயோ அல்லது வேறு இடங்களில் தேடிக்கும் போது எனக்கு கிடைக்கலன்னு சொல்லியிருந்தேன். அப்போது இதை வந்து அந்த இன்டர்வியூ நடத்துகிற ஆள்கிட்டே நம்ம கேட்டோம். நம்ம சர்ச் பண்ண நேரத்தில் எந்த ஒரு டீட்டெயிலும் கிடைக்கல. அதுக்கு என்ன ரீசனுன்னு அவங்க சொன்ன பதில் தான், நம்மளோட பிரான்ச்சஸ் இருக்குது நிறைய நாடுகளில். இங்கே வந்து அவங்க புதுசாக லான்ச் பண்ணியிருக்கிறதுனால ஒரு டீட்டெயில் இல்லைன்னு சொன்னாங்க. ஆனால் அது நம்ம கூடிய மாதிரிண்டா இல்லை. என்ன கேட்டால், சவுதி அரேபியாவில் அவங்க டீட்டெயில் இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணாட்டியும் கூட மற்ற நாடுகளில் இருக்கிற பிரான்ச்சோட டீட்டெயில் இருக்கிற ஒரு மெயினான வெப்சைட் ஒன்று இருக்க தானே செய்யும். ஆனால் அதை கூட நம்மளால் பார்க்க முடியல. ஆனால் ஏதோ சொன்னாங்க 8 வருஷமாக அவங்க இந்த கம்பெனி நடத்துகிறதா சொல்லியிருக்கிறாங்க. நிறைய நமக்கு தெரிஞ்ச ப்ரெட் ஐட்டங்கள் தான் பண்ணிட்டு போகிறாங்க. அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் சிவி கொடுக்காதனால வந்து செலக்ட் பண்ணுறதுல ஏதாவது நடக்குமான்னு தெரியல. இன்னும் ஒரு 1 week வெயிட் பண்ணி பார்க்கலாம், யாருக்கு வேலை கிடச்சிருக்குது, யாருக்கு வேலை கிடைக்கலன்னு சொல்லி. நம்ம கூட போன மற்ற 2 ஃப்ரெண்ட்ஸுக்கும் வேலை கிடைக்குமா அல்லது 3 பேருக்கும் கிடைக்குமான்னு சொல்லி தெரியல. எது எப்படியோ கொஞ்சம் நாள் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அவங்க ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி. இப்போ பார்த்திங்கன்னா டைம் வந்து சரியாக 5:30 ஆகுது. வெளியே வந்துட்டேன். இந்த ரூம்லேயே இருக்க. ஏதாவது இப்போ இதுக்கு முன்னாடி இருந்த ரூமில் பார்த்திங்கன்னா லீவு நாள் ஃபுல்லாக ரூம்லேயே அப்படியே தூக்கத்திலே போயிடும். ஆனால் இந்த மஜ்மா சிட்டிக்கு வந்ததுக்கப்புறம் நிறைய நேரம் தூங்குறேன். லீவு நாளில் தூங்கினதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட நேரம் வீடியோ பண்ணணுன்றதுக்காக வேண்டி வெளியே வர வேண்டியிருக்குது. இப்போ அது ஏதாவது ஒரு நாளைக்கு ஒரு வீடியோவாவது நம்ம அப்லோட் பண்ணி தானே ஆகணுன்ற ரீதியில் லீவு நாளில் நம்ம வெளியே வந்தால் நிறைய விஷயங்கள் நமக்கு பார்க்க கிடைக்குது. அதனால் லீவு நாளில் எஸ்பெஷலாக நம்ம வெளியே வரோம். இன்றைக்கி வந்து கோல்ட் ஷாப்புக்கு போகலாம்னு பார்க்குறேன். அந்த கோல்ட் ஷாப்பில் கொஞ்சம் தூரம் தான், நான் நடந்து தான் போக வேண்டியிருக்குது வண்டி இல்லாததுனால. முதலாவது நெஸ்டோவுக்கு போய் ஒரு டீ ஒன்று வாங்கி அதை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம மற்ற டார்கெட்டுக்கு போகலாம். இந்த ஏரியாவில் நான் மட்டும்தான் நினைக்கிறேன் வ்ளாக் பண்ணிட்டு இருக்கிறேன். மற்ற யாருமே வ்ளாக் பண்ணதாவோ வீடியோ பண்ணதாவோ யாருமே பார்க்கல. ஸோ இங்கே இருக்கிறவங்க நிறைய பேர் வித்தியாசமாக பார்க்குறாங்க. அது நமக்கு என்ன, பார்த்துட்டு போட்டுன்னு சொல்லி நான் வீடியோ பண்ணிட்டுக்கிறேன். பார்த்திங்கன்னா ஒரு ஜேசிபி பின்னாடி வருது. அந்த ஜேசிபியோட டயர் வந்து வெடிச்சிட்டு அது குண்டு போட்ட மாதிரி ஒரு சவுண்டாக இருந்துச்சு இந்த இடத்துல. பார்த்தீங்கன்னா அது ஒரு வெடிக்கிற சத்தம் கேட்டதில் பாருங்கள் டயர் வந்து எப்படியெல்லாம்
வெடிச்சு போறீங்க பாருங்க. சரியாக ஒரு குண்டு போட்ட மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருந்துச்சு இந்த இடத்துல. பார்த்தா டயர் தான் வெடிச்சிருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ நெஸ்டோவில் போயிட்டு ஒரு டீ ஒன்று வாங்கியாச்சு. அதை குடிச்சிட்டு இப்போ நாம் வந்து கோல்ட் மார்க்கெட்டு பக்கத்துலாம் போக போகிறோம். உள்ளே போய் பார்க்கலாம் ஏதாவது ரேட்டிங் சொல்லுவாங்களா இல்லைன்னு நம்ம வாங்க போகிறதில்ல, ரேட் மட்டும் தான் கேட்க போகிறோம். அதனால அவங்க எந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்கன்னு தெரியல. இந்த கோல்டு மார்க்கெட்டில் நம்ம பார்த்திங்கன்னா நமக்கு கம்மியாக நிறைய கோல்டு வாங்கலாம். அதுவே மாலில் இருக்கிற கோல்டு ஷாப்பில் வாங்குற இடத்துல அந்த ரேட் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஓகே, நான் போய் பார்க்கலாம் அந்த இடத்துல. அந்த போகிற வழி தான் இப்போ நான் இது நடந்துட்டு போகிறேன். கிட்டத்தட்ட ஒரு 10-15 மினிட் எடுக்கும் அந்த இடத்துக்கு போகிறதுக்கு. பிஸியான மஜ்மா சிட்டியை பார்க்கலாம். வாகனங்கள் இன்னைக்கு நாளைக்கு வந்து வெள்ளிக்கிழமைன்றதுனால இன்னைக்கு மக்கள் போக்குவரத்து அதே மாதிரி வெளியே வர்றதெல்லாம் அதிகமாக இருக்கிறத பார்க்கலாம். கிரீன் வரும் வரையும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். அந்த சிரி போகலாம். சவுதி அரேபியாவில் பார்த்தீங்கன்னா ரெட் லைட் பற்றி திரும்பும்போது கூட மக்கள் வந்து பாதையில் போவாங்க, ரோட்டை வந்து க்ளோஸ் பண்ணுவாங்க, வாகனங்கள் வரும். அது நமக்கு ரொம்பவுமே பெரிய சிக்கலான ஒரு விஷயம்தான். நிறைய பேருக்கு அனுபவம் இருக்கும். ஏன்னா சில யங் பசங்க, சின்ன இளமையில் இருக்கிற சின்ன பசங்க வந்து அதெல்லாம் கண்டுக்கொள்ள மாட்டாங்க. கேமரா இல்லைன்னு சொன்னால் ரெட் லைட் பார்த்தினால் கூட அதை கண்டுகொள்ளாமல் அப்படியே அதில் போவாங்க. யாராவது அந்த நேரத்தில் ரோட்டை க்ராஸ் பண்ண பார்த்தோன்னா கண்டிப்பாக ஆக்சிடென்ட் நடக்கும். க்ரீன் லைட் எரியிற டைம் கூட நம்ம கவனமாக தான் போக வேண்டியிருக்குது. சூப்பரான ஒரு மாலை பொழுது. இப்போ கொஞ்சம் முன்னால் தான் சூரியன் மறைஞ்சிச்சு. பார்க்கணும் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி ஜூம் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக இருக்குது காட்சி. மேலே ஒரு ஃப்ளைட் போகுது. நினைக்கிறேன் உள்ளூரில் போகிற ஃப்ளைட்டாக தான் இருக்குது. நான் போகிற ரூட் சரின்னு நினைக்கிறேன். ரொம்ப தூரம் வந்துட்டோம். ஒரு வாட்டியில் 2 வாட்டி வந்திருப்பேன் இந்த இடத்துக்கு. அதுவும் டாக்ஸியில் தான் வந்தேன். பார்க்கலாம் நடந்து போயிட்டு. பார்த்தீங்கன்னா இப்போ சந்திரன் நிலவு வந்து சூப்பராக காட்சி தருது. இந்த மொபைலுக்கு வந்து அவ்வளோ கிளாரிட்டியாக விளங்குது இல்லை. டிஎஸ்எல்ஆர் கேமரா வந்து சொன்னால் சூப்பராக இதை கேப்சர் பண்ணலாம். இந்த மரத்தோட சேர்ந்து அந்த நிலாவோட வெளிச்சம் எல்லாம் படும்போது சூப்பரான ஒரு காட்சியாக இருக்குது. ஆனால் இந்த கேமராவால் நம்ம அதை எண்ணும்போது கொஞ்சம் கிளாரிட்டி கம்மியாக இருக்குது. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி. இதை நேரடியாக பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்குது. இது வந்து நம்ம நாட்டில் சொல்கிற மாதிரி கட் பீஸ் கடைன்னு நினைக்கிறேன். நிறைய ட்ரெஸ் கடை இருக்குது. இது நமக்கு வந்து சூட்டபிளானதில்லை. இது வந்து சவுதிஸ் மாத்திரம் வந்து இந்த இடங்களில் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. இந்த அந்தளவு ரேட் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். குறைஞ்சது 400-500 ரியால் அந்த மாதிரி ப்ரைஸில் தான் இந்த இடங்களில் பொருட்களை போட்டிருப்பாங்க. இந்த ஏரியாவுக்கு நிறைய கடைகள் இருக்குது. முதல் தடவையாக நான் வந்து இந்த இடத்துல ஒர்க் பண்ணிருக்கிறேன். ஒரு சின்ன பிள்ளைகளுக்கான கடைகள், சின்ன குழந்தைகளுக்கான உடுப்பு கடை. இது ஃபுல்லாக வந்து சின்ன குழந்தைகளுக்கான உடுப்பு தான் வைக்கிறாங்க போல. முன்னாடி வந்ததில்லை. இப்போ நாம் எங்கே என்ட்ராகணும்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் வெஜிடபிள் மார்க்கெட்டுக்கு தான் நம்ம வரோம். தான் அதோட என்ட்ரன்ஸை பார்க்குறோம். உங்களுக்கு முழு வியூவாக பார்க்குறீங்கன்னா இது ஃபுல்லாக இந்த இடத்துல மார்க்கெட் இருக்குது. நாம் எப்படியோ கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் கோல்டு மார்க்கெட்டு தான் நமக்கு காணலை. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்வீட் கடைன்னு இருக்குது. பெரும்பாலும் ஒரு மலைபாரி தான் வச்சிருப்பாரு. இந்த பக்கத்தில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லு வந்து என்ன சொல்கிறது, ஸ்வீட் கடை.
வெளிநாட்டிலிருந்து இங்கேருந்து ஊருக்கு போகிறவங்க இந்த இடத்துல வந்து ஸ்வீட் வாங்கலாம். இப்போ அதெல்லாம் போய் ரிவ்யூ பண்ணுறதுக்கு நமக்கு டைம் இல்லை. இவ்வளோ நாள் நம்ம வந்து மஜ்மா நெஸ்டோ பக்கத்தில் நிறைய ப்ளாக் எடுத்திருக்கோம். இந்த இடத்துல முதல் தடவை வந்து ப்ளாக் பண்ணிட்டு இருக்கிறோம். பார்க்கலாம், உங்களுக்கு நிறைய சின்ன கடைகள் இருக்குது. நம்ம ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அந்த பக்கத்தில் வெஜிடபிள் மார்க்கெட் இருக்குது. பார்த்தீங்கன்னா இதுதான் இன்னொரு ரூட் வெஜிடபிள் மார்க்கெட் போகிறதுக்கு. இந்த இடத்துல ப்ரைஸ் எப்படின்னு தெரியல, நினைக்கிறேன் கம்மி ப்ரைஸ் தான் இருக்கும். இந்த மற்ற பெரிய மார்க்கெட்டில் விற்கிறத விட கம்மி ப்ரைஸில் இந்த இடத்துல வாங்க நினைக்கிறேன். நான் போகிறது வந்து கோல்ட் மார்க்கெட்டுக்கு தான். ஒரு கேரளா ஹோட்டல் இருக்குது, வரும்போது போய் அங்கே சாப்பிடலாம். இந்த கேரளா எடுத்து பார்த்தா புரியுது. மலபாரி ஹோட்டல் வந்து நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் ஆட்கள் இருக்கிறாங்க, வரும்போது பார்க்கலாம். நம்மளோட மொபைலில் பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் தான். அந்த ஸ்டோரேஜ் பிரச்சனைக்காக வேண்டி தான் ஒரு லேப்பையும் நம்ம வாங்கினோம். என்று கேட்டால் நம்ம வீடியோ பண்ணுறது எல்லாத்தையும் லேப்பில் போட்டுட்டு லேப்பில் வந்து நமக்கு எடிட் பண்ணலாம்னு சொல்லி தான் லேப்பையும் வாங்கியிருக்கிறோம். ஓகே, முடியுமான வரைக்கும் இந்த மொபைலில் ரெக்கார்ட் பண்ணலாம். இதுவும் பார்த்தீங்கன்னா இது வந்து கோல்ட் மார்க்கெட். நிறைய கடையில் இருக்குது. பெரும்பாலும் வந்து இந்த கடையில் இருக்கிற சவுதீஸ் தான். இந்த இடத்துல வந்து நான் நிறைய கம்மி ப்ரைஸில் கோல்டு வாங்கலாம். நான் 2 வாட்டி வந்து இந்த இடத்துல வாங்கின கோல்டை செல் பண்ணியிருக்கிறேன். வீடியோ பண்ண விடுவாங்களா தெரியல, பிஸியாக இருக்கிறோம். நாம் வந்து விலை கேட்க போயிட்டு நமக்கு திட்டி அனுப்பி விடுவாங்களா தெரியல. அது பார்த்தீங்கன்னு சொன்னால் கோல்ட் மார்க்கெட் உள்ளே இருக்கிறோம். இப்போ உள்ளே வந்து நமக்கு வீடியோ பண்ண அலர்ட் வந்துட்டாங்க. அதனால் இவர் தான் கடையோட ஓனர். இவர் வந்து ஒரு சவுதி. இவர் சொல்லிட்டாரு இந்த எல்லாத்தையும் காட்ட சொல்லி எல்லாருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல விலை கட்டின இடத்துல கம்மி ப்ரைஸில் விலை இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அதனால் நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம் இந்த மாதிரி இவங்க போட்டிருக்காங்கன்னு சொல்லி. 2000, 3000, 4000 இந்த மாதிரி தான் இந்த செயினோட ப்ரைஸ் எல்லாம் இருந்துச்சு. அதே மாதிரி ரிங்ஸ் பார்க்குற இடத்துல பார்த்தீங்கன்னா 600, 700, 800 ரியாலுக்கு மாதிரி அந்த ரிங்ஸ் எல்லாம் போட்டிருந்தா அதான் பார்க்குறீங்க. இப்போ தங்கத்தோட ப்ரைஸ் ஜாஸ்தியானதால தான் இந்த மாதிரி ப்ரைஸ் போகுது. மற்றபடி இதுக்கு முன்னாடி இந்த ரிங்ஸை வந்து நாம் 250, 300 ரியாலுக்கு வாங்கியிருக்கலாம். அதை நான் வாங்கியிருக்கேன். அந்த மாதிரி மற்ற கடைகளோட ஒப்பிடும்போது இந்த கடையில் கொஞ்சம் ரேட் பரவாயில்லைன்னு சொல்லலாம். இந்த கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மஜ்மா சூக்கில் தான் இருக்குது. நீங்கள் இந்த கடைக்கு வரணும்னு சொன்னால், இந்த கோல்ட் ஷாப்புக்கு வரணும்னு சொன்னால் மஜ்மா சூக்குன்னு சொன்னாலேயே டிரைவர் மாதிரி வந்து அவங்களை இந்த இடத்துக்கு கூட்டி வந்துடுவாங்க. அப்போ யாராவது மஜ்மா சிட்டியில் கோல்டு வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னு சொன்னால் இந்த கடைக்கு வந்து பாருங்கள். நல்ல ஒரு ஆள் ஒன்று, ஃப்ரெண்ட்லியாக பேசுகிற ஆள் ஒன்று தான். அந்த கடையில் போயிட்டு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடச்சிட்டு நமக்கு. பார்த்துட்டு சொல்கிறான் கம்மியான சப்ஸ்கிரைபர் தான் இருக்குன்னு சொல்லி. பரவாயில்ல, அது வந்து எனக்கிட்ட 2-3 சேனல் இருக்கிறதுனால மற்ற சேனலில் காரணத்தோட அவன் ஷோக் ஆகிட்டான். 18,000 பேர் 15,000 பேர் இருக்குன்னு சொல்லி. ஓகே, பரவாயில்ல. இது எப்படியோ நம்ம வந்து கோல்டோட ப்ரைஸை பார்த்துட்டோம். எல்லா கடைக்கும் போக முடியாது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிளைமேட் வந்து பரவாயில்ல, நார்மலான ஹீட்டாக தான் இருக்குது. இப்போ நம்ம வந்து எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அந்த கேரளா ஹோட்டலுக்கு தான் போகிறோம். காலையிலேருந்து எதுவுமே சாப்பிடல. ஒருக்காக குடித்த அந்த டீ மாற்றிருந்தேன், அதனால் கண்டிப்பாக அதை சாப்பிட்டே ஆகும். இன்னைக்கு இந்த ஏரியாவில் மக்கள் நடமாட்டம் கம்மியாக இருக்குது. நிறைய ஷாப் இருந்தாலும் கூட ரீசன் தெரியல. நினைக்கிறேன் நாளைக்கு சம்டைம் ஜும்மா நாளுன்றதுனால அதிகமான மக்கள் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. बीफ बीफ में बीफ फ्राई है। बीफ फ्राई मेरे को पराठा दे दो। बीफ फ्राइயும் பராட்டாவும் ஒரு கொடுக்குறோம். பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. டேஸ்ட்டாக இருக்குதா? நம்ம கடைசியாக டேஸ்ட்டான பராட்டாவும் பீஃப் ஃப்ரையும் சாப்பிட்டது கட்டாரில் இருக்கும்போது ஒரு மலபாரி இதில் தான். இதில் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. சால்னா இருக்குது, அதோட நம்ம ஆர்டர் பண்ண பீஃப் ஃப்ரை. இது வந்து அடுத்த பரோட்டா வந்துட்டு இருக்குது. ஓகே, பரோட்டா ஸ்மூத்தாக இருக்குது, நல்லா இருக்குது. இந்த மாதிரி வெஜிடபிள் இருக்குது.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய நாள் வந்து இப்படித்தான் முடிஞ்சிச்சு. ஸோ மறுபடியும் நாம் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும், இன்னும் சந்திக்கும் வரைக்கும் பாய் பாய்.